கோடை காலத்துல தினமும் ஒரு குட்டி டம்ளர் ஆஃப் வெல்லத்தை நீர்ல கலந்து நீங்க குடிச்சிட்டு வர்றதுனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ முக்கியமா இந்த வெல்லத்துல அதிகமான சக்தி இருக்கு, அயன் இருக்கு. சோ இது அப்பக்கப்ப உடல்ல சேர்த்துக்கணும், அதிகமா இந்த ஒயிட் சுகர்களை போறதுக்கு பதிலா அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது முக்கியமா இந்த கோடை காலத்துல வெல்லத்தை தண்ணியில கலந்து கொஞ்சம் வடிகட்டி நீங்க குடிச்சிட்டு வரலாம். தண்ணியில சேர்க்க முடியலனாலும் தேங்காய் பால்ல சேர்த்துட்டு வரலாம். தேங்காய் பால் சில நேரம் வெயிட் போடும், அதனால தண்ணியில கூட நீங்க கலந்து குடிச்சிட்டு வரலாம். இது என்ன முக்கிய நன்மை கொடுக்குது? நம்பர் 1 அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியை இது ரொம்ப அதிகப்படுத்துதான். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் தாதுக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு கொடுத்து எந்த மாதிரியான தொற்று வந்தாலும் அதுல இருந்து எதிர்த்து உங்க பாடியை போராடுறதுக்கு உதவி பண்ணுது. நம்பர் 2, செரிமானத்தை மேம்படுத்தும். ஆப்வியஸ்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பீஸ் ஆஃப் வெல்லம் சாப்பிட்டு தூங்குனா செரிமானம் அவ்வளோ ஹெல்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே இந்த சம்மர் சீசன்ல நீங்க இந்த மாதிரி வெள்ளை நீர் குடிச்சிட்டு வர செரிமான சக்தியை இது மேம்படுத்துதான். நம்பர் 3, சுவாச குழாய், நுரையீரல், உணவு குழாய் இது எல்லாத்தையுமே சுத்தப்படுத்துதான். அதனால சளி, இருமல் மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து உங்களை பாதுகாக்குது. நம்பர் 4, ரத்தத்தை சுத்திகரிக்குது. சோ வெள்ளை தண்ணீர் நீங்க குடிச்சிட்டு வர உங்க ரத்தம் பியூரிஃபை ஆகுது. நம்பர் 5, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெள்ளத்துல இரும்பு சத்து ஜாஸ்தியா இருக்கு, அதனால இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களுமே இந்த வெள்ளை நீர் குடிச்சிட்டு வரலாம். சோ இந்த கோடை காலத்துல அப்பப்ப கொஞ்சமா இந்த வெள்ளை நீர் குடிச்சுக்கோங்க. ஸ்டில் நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி இருக்குது, இல்ல இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க டாக்டரை கன்சல்ட் பண்றதுனாலும் கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.